அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்பி அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே தான் அதிகாலை வேளையிலே மகதலா மரியா ஓடுகின்றார். அந்த கல்லறை வெறுமையாக இருப்பதை கண்டு திகில் அடைகின்றார், கலக்கம் அடைகின்றார். என் இயேசுவை காணோம் என்ற கலக்கம் அடைகின்றார். இவ்வாறுதான் எழுந்திருக்க நாம் ஒவ்வொருவரும் நாம் தேவனை தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமையாக இன்று புனித அந்தோணியார் திருத்தலத்திற்கு சென்றால், நான் இன்று அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களை பெற்று வருவேன், வல்லமையை பெற்று வருவேன், கிருபையை பெற்று வருவேன், என்னுடைய தேவைகளை வாங்கி வருவேன், என் நோய் நொடிகளை எல்லாம் சுகம் பெற்று வருவேன் என்ற நம்பிக்கையோடு நாம் வந்திருக்கின்றோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாத வேளையிலே ஆண்டவர் நம்மை ஏறெடுத்து பார்த்து நம்மை குணப்படுத்துகின்றார், நம்மை தேடுகின்ற மக்களாக இருக்கின்றார். இதைத்தான் சொல்லுகின்றார் எசையா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது திருவசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்கள் என்று எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருந்த போதிலும் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அதிகாலையிலே தட்டி எழுப்பியிருப்பார், இன்று நீங்கள் இந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், இன்று நீங்கள் புதிய அந்தோணியார் திருத்தலத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் பெயர் சொல்லி தட்டி எழுப்பி நீ சென்ற ஆசீர்வாதத்தை பெற்று வர வேண்டும் என்று நம்மை அனுப்பியிருக்கின்றார். ஆகவே நாம் பேறு பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஜோரா கை தட்டுங்க பார்ப்போம். ஆகவே நாம் சோர்வடையார், ஓடுவார், வல்லமை பெற்றிருக்கின்றார் என்று நம்மை ஆண்டவர் சொல்லுகின்றார். இதையேத்தான் எரேமியா புத்தகம் 29:13 நாம் தியானிக்கின்றோம். நீங்கள் என்னை தேடுவீர்கள், முழு உள்ளத்தோடு என்னை தேடுகின்றவன் கண்டடைவான் என்று சொல்லுகின்றார். நீங்கள் என்னை தேடுவீர்கள், தேடிக்கொண்டே இருப்பீர்கள், ஆனால் முழு உள்ளத்தோடு என்னை தேட வேண்டும், முழு ஆன்மாவோடு என்னை தேட வேண்டும், முழு மனதோடு என்னை தேட வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் இதை கண்டுகொள்ளுவீர்கள், ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். ஆகவே தான் விடிய காலை கருக்களில் மகதலா மரியா முழு உள்ளத்தோடு ஓடுகின்றார். ஓடிய உடனே ஆண்டவரை காணாமே என்று சொல்லுகின்றார். ஆனால் திரும்பி பார்த்தபோது அவர் பின்ன இயேசு நிற்பதை அவர் பார்க்கின்றார், அவரை அறிந்து கொள்ளவில்லை. இவ்வாறுதான் ஆண்டவர் இயேசு நமது முன்பாக இருக்கின்றார், நமக்கு பின்பாக இருக்கின்றார். பல நேரங்களில் அவரை அறியாமல் இருக்கின்றோம். நம்முடைய நண்பர்கள் வழியாக நமது மத்தியில் இருப்பார், நம்முடைய உறவினர்கள் வழியாக இருப்பார், நம்முடைய பெற்றோர்கள் வழியாக இருப்பார், பிள்ளைகள் வழியாக இருப்பார், பெரியவர்கள் வழியாக நின்று கொண்டிருப்பார். அறியாதவர்களாக இருந்து கொண்டிருப்போம். எப்போதெல்லாம் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் ஆண்டவரை தேடுகின்றோமோ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகின்றோம். இதோ நமக்கு நற்கருணை ஆண்டவர் பேறு பலன்களை கொடுப்பவராக இருக்கின்றார். பல நேரங்களில் நான் தினமும் ஆலயத்திற்கு சென்று கொண்டே இருக்கின்றேன், ஆனால் என்னுடைய நோய்கள் இன்னும் நீங்கவில்லையே, என்னுடைய கவலை இன்னும் நீங்கவில்லையே என்ற கண்ணீரோடு நாம் இருக்கலாம். திருப்பாடல் 107:17 இவ்வாறு சொல்லுகின்றது: சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயிருந்தனர், அவர்களுடைய தீச்செயல்களின் பொருட்டு
துன்பங்களுக்கு உள்ளாயினர். நம்முடைய தீச்செயல்களே பல நேரங்களில் நமக்கு துன்பத்திற்கு ஆளாக்கும் என்று சொல்லுகின்றார். ஆகவே தீச்செயல்களை விட்டு விலகுங்கள், ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். தீச்செயல்களை விட்டு விலகுங்கள், ஆண்டவரை முழுமையாக பற்றி கொள்ளுங்கள். அங்கே ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் நிறைய நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு முறை ஒரு குடும்பத்தை சந்தித்த பொழுது அவருடைய மகன் பெயர் என்னவென்று கேட்ட பொழுது அந்தோணி சாமி என்று சொன்னார்கள். நான் அவர்களை கேட்டேன், இந்த மாடர்ன் வேர்ல்டில் யாராவது அந்தோணி சாமின்னு வைப்பாங்களா? இந்த மாடர்ன் வேர்ல்டில் நிறையா சினிமாக்காரங்க பேர் தான் வைப்பாங்க, அல்லது இங்கிலீஷ்காரங்க பேரை வைப்பாங்க. யாராவது அந்தோணி சாமின்னு பேர் வைப்பாங்களா? அந்தோணி சாமி, ஆரோக்கிய சாமின்னு வைப்பதே அரிது, வைக்கவே மாட்டார்கள். இந்த காலத்தில் சென்று இந்த குழந்தைக்கு இப்படிப்பட்ட பேர் வைத்திருக்கிறீர்களே அப்படி என்று கேட்ட பொழுது அந்த தாயார் அற்புதமான ஒரு பதிலை சொன்னார். எங்களுக்கு திருமணம் ஆகி பல வருடங்கள் ஆனது, குழந்தை பாக்கியம் இல்லை. நாங்களும் எத்தனையோ கோயிலுக்கு சென்றோம், ஆனால் எங்கும் எனக்கு பலன் கிடைக்கவில்லை. இறுதியாக ஒரு குருவானவர் சொன்னார், அந்தோணியார் ஆலயத்திற்கு செல்லுங்கள் என்று. 9 வாரங்கள் விடாமல் சென்று என்னுடைய ஒரே கருத்தை வைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த குருவானவருடைய வார்த்தையை கேட்டு தொடர்ந்து 9 வாரங்கள் ஒரே கருத்திற்காக வேண்டினேன். அப்படி என்னமா கருத்து வேண்டிங்க? ஆண்டவரே, கூடுமானால் நீங்கள் விரும்பினால் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தார், நீங்கள் விரும்பினால் மட்டும் என்று நான் ஜெபித்தேன். புனித அந்தோணியாரிடம் ஜெபித்தேன், நீங்கள் விரும்பினால் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாருங்கள் என்று ஜெபித்தேன். 9 வாரங்கள் முடிந்தது. இருந்து நான் மனம் தளராமல் சென்று கொண்டே இருந்தேன். அற்புதமாக புனித அந்தோணியருடைய வல்லமையினால் குழந்தை பாக்கியம் கிடைத்தது. ஆகவே அந்தோணியார் என்ற பெயரை, அந்தோணி சாமி என்ற பெயரை நான் வைத்தேன் என்று சொன்னார். ஜோரா கைத்தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே விடாமுயற்சியோடு ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். பல நேரங்கள் நாம் என்ன செய்வோம்? கேட்போம், கிடைக்கலையா போய் பார்ப்போம், சோர்வடைந்து விடுவோம். அல்லது எனக்கு கிடைத்தது, அதோடு கடவுளை விட்டு விடுவோம். இப்படி இல்லாமல் தொடர்ந்து ஆண்டவரோடு பயணிக்கும் போது ஆண்டவர் நமக்கு வல்ல செயல்களையும் ஆசீர்வாதத்தையும் தருகின்றார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம்.